ஒரு பேங்கராக நம்ம வந்து டெய்லி ரூட்டீன் என்னென்னா காலையில் ஆன் டைமுக்கு நம்ம வந்து எல்லோரும் வரதுக்கு முன்னாடி நம்ம பிரான்ச் ரீச் ஆகணும். அப்படின்னா தான் நம்ம அந்த கூட வேலை செய்கிறவங்க மத்தியில் நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் டெவலப் ஆகும். ஸோ நம்ம வந்து ஒரு 2 நாள் 3 நாள் நம்மளுக்கு வந்து லேட்டாக வந்துட்டோம் அப்படின்னு வைங்களேன், நம்மளோட பாஸு அவங்க மத்தியிலே நம்ம இன்சல்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இது வந்து இன்சல்ட் நம்மளுக்குன்னு இல்லை, நம்ம வந்து ஒரு டீமை ஹேண்டில் பண்ணும்போது அது அடுத்தவங்க முன்னாடி நம்மளோட ரெஸ்பெக்ட் போகிறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான செயல். அது தனியாக கூப்பிட்டு நம்மளை வந்து திட்டினாங்கன்னா வைங்களேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. அது நம்ம இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி கொடுத்து இவ்வளோ டார்கெட்டை நம்ம அச்சீவ் கொடுத்து டீமை ஹேண்டில் பண்ணி ரெகுலராக எம்ஐஎஸ் போட்டு ஒரு பேஸான விஷயத்தை க்ரியேட் பண்ணி இவ்வளோக்குள்ளே நம்ம பண்ணுறோமே, அப்போது நம்மளுக்குன்னு ஒரு என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு தோணும். ஒரு விஷயம் தான் எப்போதுமே கார்ப்பரேட் வேர்ல்டில் யாருமே நம்ம வந்து நம்ப முடியாது. நம்ம பாஸே நம்ம முதுகு பின்னாடி கொடுத்துலாம், நம்ம கூட வேலை பார்க்குறவங்க நம்ம முதுகு பின்னாடி கொடுத்துலாம். நம்புறவங்க கடைசியில் பேங்க் வெளியே தான் நிற்பாங்க. யார் சின்சாங்க அடிக்காங்க அவங்க பேங்க்குள்ளே இருப்பாங்க. புரிஞ்சா சரி.